ஓம் சாந்தி 12/9/24. பாபா தலைப்பு சொல்கிறார், மீட்டே பச்சே பிராமன் ஹே சோட்டி அவர் சூத்ர ஹே பாவ். இனிமையான குழந்தைகளே, பிராமணர்கள் உச்சி குடுமி, சூத்ரர்கள் கால்பாகம். शूद्र से ब्राह्मण बने तब देवता बन सकेंगे. எப்போ நீங்கள் சூத்ரனிலிருந்து பிராமணன் ஆகிறீர்களோ அப்பொழுதுதான் தேவதை ஆக முடியும். பாபா 2 கேள்வி கேட்குறாங்க. फर्स्ट क्वेश्चन, तुम्हारी शुभ भावना कौन सी है जिसको भी मनुष्य विरोध करते हैं? உங்களுடைய சுபமான எண்ணங்கள் எது அதை உலகத்தில் மனிதர்கள் எதிர்க்கிறாங்க? तुम्हारी शुभ भावना है कि ये पुरानी दुनिया खत्म हो, नई दुनिया स्थापन हो जावे. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய சுப எண்ணம் இதுதான், இந்த பழைய உலகம் அழிந்து புது உலகம் உருவாக வேண்டும். इसके लिए तुम कहते हो कि ये पुरानी दुनिया अब विनाश हुई की हुई. ஆகையினால இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க, இந்த பழைய உலகம் என்பது அழிந்து விட்டதுன்னு. இஸ்கா பி மனுஷ விரோத் கர்த்தே. அது எப்படி சொல்ல போச்சு உலகம் அழியும்னு? எவ்வளோ புது புது சாதனங்கள், எந்திரங்கள், எவ்வளோ வசதிகள்லாம் இப்போது தயாராகிட்டுருக்குது. எப்படி இந்த உலகம் அழியும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு எதிர்க்கிறாங்க. नेक्स्ट क्वेश्चन, इस इंद्रप्रस्थ का मुख्य कायदा क्या है? இந்த இந்திரபிரஸ்தோட, இந்திர சபையினுடைய முக்கியமான ரூல்ஸ், நியமம் எது? कोई भी पतित शूद्र को इस इंद्रप्रस्थ की सभा में नहीं ला सकते. இந்த ஒரு பதீதமான சூத்ரர்களை இந்திர சபையில் அனுமதிக்காதீங்க, அழைத்து வராதீங்க. இந்திர சபையில் அவங்கள அழைத்து வர வேண்டாம், அழைத்து வர முடியாது. அகர் கோய் லே ஆத்தே तो उस पर भी पाप लग जाता है. பாபா சொல்றார், மீறி நீங்கள் அழைத்து வந்தீர்களேயானால் உங்கள் மீது அதற்கான பாவம் என்பது சுமர்த்தப்படும். ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रति रूहानी बाप बैठ समझाते. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். रूहानी बच्चे जानते हैं हम अपने लिए अपना देवी राज्य फिर से स्थापन कर रहे हैं. ஆன்மீக குழந்தைகளுக்கு தெரியுது, நமக்காக நமது தெய்வீக ராஜ்யத்தை மீண்டும் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். क्योंकि तुम ब्रह्मा कुमार कुमारियां हो. பாபா சொல்கிறாங்க, ஏன்னா நீங்கள் யார் தெரியுமா? பிரம்மா குமார் குமாரிகள். तुम ही जानते हो, நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க இதை. परंतु மாயா तुम्हें भी बुला देती है. தெரிஞ்ச உங்களையும் மாயா மறக்க வைக்குது. तुम देवता बनना चाहते हो, மாயா तुमको ब्राह्मण से शूद्र बना देती है. நீங்கள் தேவதா ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மாயா உங்களை ब्राह्मणिलिருந்து शूद्रनाக்கிடுறது. श्री बाबा को याद न करने से ब्राह्मण शूद्र बन जाते हैं. சிவ பாபாவை நினைவு செய்யாத காரணத்தினால் பிராமணர்கள் शूद्रन ஆகிவிடுகிறார்கள். बच्चों को ये मालूम है कि हम अपना राज्य स्थापन कर रहे हैं. உங்களுக்கு இது தெரியும். எது தெரியும்? நாம் நமது ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். जब राज्य स्थापन हो जाएगा फिर ये पुरानी सृष्टि नहीं रहेगी. எப்பொழுது நீங்கள் ராஜ்யத்தை உருவாக்கி விடுவீர்களோ அப்பொழுது இந்த பழைய சிருஷ்டி என்பது இருக்காது. सबको इस विश्व से शांति धाम में भेज देते हैं. பாபா எல்லாரையுமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களையும் தன்னுடைய சாந்தி தாம வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறார். ஆத்மா கம்ப்ளீட்டாக அந்த தேகத்திலேருந்து விடுபட்டு அப்படியே சாந்தியாக இருக்குது.
பாரத் கி அவினாஷி கண்டகே, பாரதம் அழியாத தேசம். பாபி அவினாஷி, பாபா யார்? அவரும் அழிவற்றவர். வ கபி ஜனம் மரண் மே நஹி ஆத்தே, பகவான் பிறப்பு இறப்பில் வருவதில்லை. பாபா அவினாஷி ஆத்மாவும் கோஹி பைட் சொன்னாத்தே, அழியாத ஆத்மாக்களுக்குத்தான் பாபா ஞானம் கொடுக்குறார். ஏ ஷரீர் தோ வினாஷி, இந்த ஷரீரம் இருக்காது, அழிஞ்சிடும் இல்லையா. अभी तुम शरीर का बांध छोड़कर अपने को आत्मा समझने लगते हो. நீங்கள் தேக பற்றை விட்டு தன்னை ஆத்மா என்று உணர ஆரம்பிக்கின்றீர்கள். बाबा ने समझाया था, होली पर कोकी पकाते हैं, कोकी सारी जल जाती है, दागा नहीं जलता है. பாபா புரிய வச்சிருந்தார் ஏற்கனவே. இப்படி ஹோலி பண்டிகை வரும்போது ஸ்பெஷலாக கோக்கி பண்ணுவாங்க. அந்த கோக்கியை தீயில் எரிய வைப்பாங்க. ஒவ்வொரு கோக்கியையும் நூலில் கோர்த்து அந்த கோக்கியை என்ன பண்ணுவாங்க, நல்ல பதப்படுத்துவாங்க. நம்ம சாப்பிட்ற மாதிரி மாவை நல்லா அதை தீயில் போட்டு என்ன பண்ணுவாங்க, வேக வைப்பாங்க. கோக்கி ஃபுல்லாக என்ன ஆகிடும், வெந்துடும். ஆனால் அதில் இருக்கிற நூல் இருக்கு இல்லையா, அந்த கோர்க்கப்பட்ட நூல், அது ஒன்றுமே ஆகாது. ஆத்மா கபி வினாஷ் நஹி ஹோத்தி, அந்த மாதிரி தான் ஆத்மா. இப்படி உள்ள கோர்க்கப்பட்ட நூல் ஒன்றும் ஆகலையோ அந்த மாதிரி இந்த உடல் எரிஞ்சிடும், அழிஞ்சிடும். ஆனால் ஆத்மா என்பது அழியாதது. இஸ்பர்ஹி ஏ மிசாலே, பாபா சொல்கிறார், இந்த ஆத்மா உடல் இதோட உதாரணத்தை தான் இப்படி காட்டப்படுது. ये कोई भी मनुष्य मात्र को मालूम नहीं है ஆத்மா அவினாஷி. இது மனிதர்களுக்கு தெரியாத ஆத்மா அழியாத ஒரு சக்திங்கிறது தெரிவதில்லை. अच्छा, धारणा मुख्य सारम, फूलों के बगीचे में जाने लिए अंदर जो काम क्रोध के कांडे हैं उन्हें निकाल देना है. புஷ்பங்கள் நிறைஞ்ச பூந்தோட்டத்திற்கு செல்வதற்காக காமம் குரோதம் போன்ற முட்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளியேற்றி விட வேண்டும். ऐसा कोई कर्म नहीं करना जिसे श्राप मिल जावे. ஸ்ராபம் கிடைக்கிற மாதிரி எந்த ஒரு காரியத்தை செய்யாதீர்கள். नेक्स्ट पॉइंट, सच गंड का मालिक बनने लिए सत्यनारायण की सच्ची कथा सुनानी है. சத்தியுகம் செல்வதற்காக, எஜமானன் ஆகுவதற்காக சத்திய நாராயணனின் கதையை நீங்களும் கேட்டு பிறருக்கும் கூற வேண்டும். ஜூட்டி கண்டசே கினாரா கர் லேனா ஹே, இந்த பொய்யான தேசத்திலிருந்து உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி விட வேண்டும், ஒதுங்கிடுங்கிறார். இப்படி சொல்லுவாங்கள, துஷ்டனை கண்டா தூரமாகணும்னு, அந்த மாதிரி இதிலிருந்து நீங்கள் விலகிடுங்க, உங்கள் புத்தியை இதில் வீணாக்க வேண்டாம். பாபா வரதான் கொடுக்குறாங்க. लाइट के आधार पर ज्ञान योग की शक्तियों का प्रयोग करने वाले प्रयोगशाली आत्मा भव. லைட்டோட ஆதாரத்தால் ஞான யோகத்தினுடைய சக்தியை பயன்படுத்தக்கூடிய பிரயோகிஷாலி ஆத்மா, அதாவது சொரூபத்தில் பயன்படுத்தி லாபம் எடுக்கும் ஆத்மா ஆகுங்கள். எந்த ஒரு பொருளுமே நம்ம பயன்படுத்தும் போது அதோட லாபம் கிடைக்கும், பலனை எடுக்க முடியும். அந்த மாதிரி பாபா நமக்கு லைட் கொடுத்துருக்கார், பவர் கொடுத்துருக்கார், எல்லா சக்திகள் கொடுத்துருக்கார், குணங்கள் கொடுத்துருக்கார், எல்லா பொக்கிஷங்கள் கொடுத்துருக்கார். இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். जैसे प्रकृति लाइट साइंस के अनेक प्रकार के प्रयोग प्रैक्टिकल में करके दिखाती हैं. எப்படி இயற்கையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒளி, சூரியனிடமிருந்து வரக்கூடிய அந்த ஒளி கற்றை, அதை சயின்ஸ் பவர் என்ன பண்ணுது, அநேக ரூபத்தில் பயன்படுத்தி ப்ராக்டிக்கல் செஞ்சு காண்பிக்குது. இப்படி இன்றைக்கி சோலார்லாம் பெரிய பெரிய சோலார்லாம் வைக்கிறாங்க. இந்த சோலார் எனர்ஜி எங்கேருந்து வருது, இந்த லைட்டு ஒளி எங்கேருந்து வருது, எனர்ஜி எதுக்கு? பாபா சொல்கிறாரு, சூரியன்கிட்டே இந்த லைட்லேருந்து தான் வருது. ऐसे आप अविनाशी परमात्मा लाइट, आत्मिक लाइट और साथ साथ प्रैक्टिकल स्थिति की लाइट द्वारा ज्ञान योग की शक्तियों का प्रयोग करो.
அதே போல் நீங்கள் பாபா சொல்கிறாரு, அழியாத பரமாத்மாவினுடைய லைட், அழியாத லைட்டோட ஆத்மீகத்தினுடைய லைட், ஆத்மாவே லைட்டு, பாபா ஒரு லைட்டு, ஆத்மா ஒரு லைட்டு, அதோட ப்ராக்டிக்கல் ஸ்திதி என்பது லைட்டாக இருக்கணுங்கிறார். 3 லைட், நீங்கள் லைட்டு, பாபா லைட்டு, உங்கள் ஸ்திதி லைட். இதன் மூலமாக ஞான யோகத்தினுடைய சக்தியை பயன்படுத்துங்கள். यदि स्थिति और स्वरूप डबल लाइट है तो प्रयोग की सफलता बहुत सहज होती है. பாபா சொல்கிறாங்க, இந்த ஸ்திதியும் ஸ்வரூபமும் எப்பொழுது டபுள் லைட்டாக இருக்குதோ அப்பொழுது வெற்றி என்பது உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வெற்றியை சகஜமாக அடைகிறீர்கள். जब हर एक स्वयं के प्रति प्रयोग में लग जाएंगे तो प्रयोगशाली आत्माओं का பவர்ஃபுல் சங்கடன் பன் ஜாயேகா. எப்பொழுது ஒவ்வொருவருமே தன்னைத்தானே தனக்காக எல்லாத்தையும் பயன்படுத்தினீர்களே ஆனால், பாபா சொல்கிறார், அந்த பயன்படுத்தப்பட்ட ஆத்மாவினுடைய பவர்ஃபுல் அந்த சூழ்நிலை என்பது ஆகிவிடும். எல்லாமே நமக்கு பயன்படுத்த தான் நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அப்போ சூழ்நிலை, அதனால் நல்ல சூழ்நிலையினுடைய பவர்ஃபுல் சங்கடன், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குழி என்பது தயாராகிவிடும். ஸ்லோகன், विघ्नों के अंश और वंश को समाप्त करने वाले की विघ्न विनाशक है. தடைகளை அம்சம் மற்றும் வம்சத்தையும் அழிக்கக்கூடியவர்களே விக்ன விநாசக் ஆத்மா. தடைகளை அழித்த ஆத்மா. கொஞ்சம் தானே அப்படின்னு அந்த கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்கிறார் பாபா. அப்போ தான் என்ன டைட்டில் கொடுக்குறார்? விக்ன விநாசக். இன்னைக்கு பாபா அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. आप बच्चे विश्व के लिए आधार मूर्ति हो. நீங்கள் விஸ்வத்திற்கு ஆதார மூர்த்திகள். विश्व के आगे जहान के नूर हो. உலகத்தின் முன்பு நீங்கள், பாபா சொல்றார், உலகத்தின் ஒளியாக இருக்கீங்க. உலகத்தின் முன்பு நீங்கள் உலகத்திற்கே ஒளி தரக்கூடியவர்கள். ஜஹான் கே குல் தீபக் ஹோ. இந்த உலகத்திற்கே குல தீபமாக திகழ்கிறீர்கள். ஏஜோ ஆப்கி சிரேஷ்ட மகிமா ஹே. இதெல்லாம் உங்களினுடைய சிரேஷ்டமான மகிமைகளாகும். ऐसी श्रेष्ठ महिमा के अधिकारी आत्माएं अब विश्व के आगे अपने संपन्न रूप में प्रत्यक्ष हो दिखाओ. அப்படிப்பட்ட சிரேஷ்ட மகிமைக்கு அதிகாரி ஆத்மாக்கள் நீங்கள், பாபா சொல்கிறாரு, விஸ்வத்தின் முன்பு தன்னை சம்பன்ன ரூபத்தில் பிரத்யக்ஷம் செய்து காட்டுங்கள். अगर अभी तक अपने हद की आशाएं पूर्ण करने की इच्छा है. இப்போ வரைக்கும் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் இன்னும் பூர்த்தி ஆகணுங்கிற ஆசை உங்களுக்கே இருக்குது. நீங்கள் யார்? உலகத்துக்கே ஆதாரமூர்த்தி. ஆனால் உங்களுக்கே இன்னும் சின்ன சின்ன ஆசைகளாக இருக்குது. தோடாசா मान चाहिए, थोड़ा सा नाम चाहिए, रिकॉर्ड चाहिए, स्नेह चाहिए, शक्ति चाहिए. जैसे स्व के प्रति इच्छाएं हैं तो इच्छा मात्र अविद्या की स्थिति द्वारा विश्व की इच्छाएं कब पूरी करेंगे. பேர் வேணும், புகழ் வேணும், மதிப்பு வேணும், எனக்கு அன்பு கொடுக்கணும், சக்தி வேணும் எனக்கு, இப்படி இன்னும் உங்களுக்குள்ளவே நிறைய ஆசைகள் இருந்தால், பாபா சொல்கிறாரு, ஆசைகளை வென்ற ஸ்திதி மூலமாக உலகத்தின் ஆசைகளை எப்போ நீங்கள் பூர்த்தி பண்ணுவீங்க? இதெல்லாம் வேணும் வேணும் வேணும்னா பாபா என்ன சொல்கிறார்? உங்களுக்கு இன்னும் வேணும் வேணும் வேணும்னா எப்போ நீங்கள் எல்லாருடைய ஆசைகளை பூர்த்தி பண்ண போகிறீங்க? அதனால் ஆசையிலிருந்து வெற்றி அடைந்தவர் ஆகுங்கள். அதுக்கு தான் பாபா ஆத்மஸ்திதி கொடுத்துருக்கார் நமக்கு. अच्छा, ओम शांति.